கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட உங்களை பார்ப்பதெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தை, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதோடைய 14வது வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மளை பார்த்து சொல்கிறார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த வார்த்தை யாரை பார்த்து சொன்னார் என்றால், ஆபிரகாம் ஒரு தேவ ஊழியன். ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். அது மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய விதிகள், கர்த்தருடைய நியாயங்கள், கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டபடியினால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதுதான் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் பூமியில் உள்ள மணலைப் போலவும் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் அவர்களுக்கு வாக்கு கொடுத்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் நடக்க வேண்டும் என்றால் முதலாவதாக நாமும் ஆபிரகாம் அவர்களைப் போல நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய விதிகள், அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளும் பொழுது ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையையும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே எதைக்கண்டு நாம் சோர்ந்து போக வேண்டாம், நாம் தளர்ந்து போக வேண்டாம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுது கூட நம்ம ஜெபிக்கலாமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, ஆபிரகாமுக்கு நீங்கள் கொடுத்த வார்த்தை அப்பா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே தகப்பன். அதே போல் அப்பா ஆண்டவரே, அவங்க எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தைகளை அப்பா கை கொண்டு நடந்தபடினால் அதே போல் அப்பா நாங்களும் உடைய வார்த்தைகளை கை கொண்டு அப்பா நடக்கிறவர்களாய் ஆண்டவரே சப்பா உதவி செய்யுங்க. அது மாத்திரமில்லாமல் அப்பா நீர் கொடுத்த ஆண்டவரே வாக்கு தத்தத்தை அப்பா அவங்க பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொண்டாங்களே, அதே போல் ஆண்டவரே நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் அப்பா நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்குறீங்க தகப்பனே. அப்பா அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள பொறுமையோடு காத்திருந்து அப்பா அதை சுதந்திரித்துக் கொள்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரை. தொடர்ந்து வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.